குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பும் வேதாற்றிய நட்புள்ளங்களும் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்துமாக இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம். அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்டக் கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திடுவே, என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வளமுடன். நாடி சுட்டி சேர்த்தோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைக்கான ஞான களஞ்சிய பாடம் அறிவை அறிய விளக்கம். ஆன்மீக அறிவு பெறுவ ஆர்வமோ தென்றறிவினின் அன்போடு இணைந்து உள்ள அறவோர்கள் நண்பர்களால் மேன்மையுள்ள அன்பர்களே, நீங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்தது வளமை அடைந்து ஓங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். நல்லுடைவை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய். வான்காண்டம் ஜீவகாண்டம் வரும் வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் விண் விரிவலை என்றுணர்வீர். வாழ்க வளமுடன்.
பாடலுக்கு விளக்கம் அளிக்க பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இல்ல 2 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்கய்யா. அப்படியா? ஆமா, 8 வரி தான் வரும் ஒரு பாடல். ஓ. இது 2 பாடல் இருக்கு. நாளைக்கு ஒன்று வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, அறிவை அறிய விளக்கம். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கால் நண்பர்கள். ஆன்மீக அறிவு. ஆன்மீகம் என்ற சொல்லிலே ஆண், ஆன்மீக, ஆன்மீகம் என்ற 4 படித்தளங்கள் உண்டு. ஆ என்பது பசுவை குறிக்கும், ஆத்மாவை குறிக்கும். விலங்கினத்திலிருந்து பரிணமித்து வந்த இனம்தான் மனிதம். ஆ என்ற விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்தவன் ஆண் என்ற மனிதன். மனிதரிலே உயர்ந்தவர்களை மகா ஆண், மகான் என்று சொல்வோம். மனிதன் என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. ஏதோ இந்த வடிவத்திற்கு மனிதன் என்று சொல் வைத்ததாக எல்லோரும் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறோமே தவிர, மனிதன் என்ற சொல்லுக்கே ஒரு பொருள் உண்டு. மனதை மையமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு ஜீவன். அந்த மனதை பக்குவப்படுத்தி மனித நேயத்தோடு ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி தீங்கின்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் மனித நேயம் என்று சொல்லப்படும். இந்த மனித நேயத்தில் உயர்ந்து முழுமை பெறுவது ஆன்மீக. அந்த மனித நேயத்தில் விரிந்து முழுமை பெறுகின்ற போதுதான் இம் என்ற பிரணவத்தை உணர முடியும். இப்ப இம் என்ற சொல் எப்படி பிரணவத்தை குறிக்கிறது என்றால், தமிழ் மொழியில உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்றெல்லாம் 3 வகைகளாக பேசப்படும். மற்ற மொழியிலேயும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து உண்டு. உயிரெழுத்து உச்சரிக்கக்கூடியது, மெய்யெழுத்து உச்சரிக்க முடியாதது. மெய்யோடு உயிர் கலப்புறுகின்ற போது உயிர்மெய் உச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இம் என்ற எழுத்தை உச்சரிக்கின்ற போது ஈ என்ற உயிர் எழுத்து முன்பாக நிற்கும். அந்த உயிர் என்ற இயக்கம் இல்லாமல் இம் என்ற எழுத்தை உச்சரிக்க முடியாது என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், இம் என்கின்ற போது உயிரின் முடிவு மௌனம், இருப்பு, சிவம், இறப்பு என்ற அர்த்தம். உயிரின் முடிவு இயக்கமற்ற இறப்பு. இயக்கமற்ற நிலையே இறைநிலை. எனவே அந்த இம் என்ற எழுத்தோடு ஆ என்ற உயிர் சேர்கின்ற போது மா என்கின்றோம். இன்னொரு வகையிலே இம் என்ற எழுத்திலிருந்து புள்ளியை நீக்கிவிட்டாலும் மா தானே. என்றால் ஆ ஈக்குவல் டு புள்ளி ஈக்குவல் டு இறை துகள். இப்படி அந்த இம் என்ற ஒற்றை எழுத்திலேயே, மெய்யெழுத்திலேயே இறைநிலை இருப்பு என்பதும், அதுவே இயக்கத்தில் உயிராகிறது என்பதும், முடிவில் அதுவே மீண்டும் இருப்பாக விடுகிறது என்பதும் இணைந்த அற்புதமான ஒரு இலக்கணம்தான் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்ற
மொழி அமைப்பு. எனவே ஆன்மீகம் என்ற சொல்லிலே விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த மனிதன் மனித நேயத்தில் உயர்ந்து தெய்வத்தை உணர்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்ற 4 படித்தளங்கள் உள்ளது மனித வாழ்க்கை. மனித உடலாக வந்தது முதல் படி. இதிலிருந்து அந்த விலங்கினத்தன்மையை நீக்கி மனிதனாக வாழ்வது 2வது படி. மனித நேயத்தில் உயர்வது 3வது படி. இறைநிலை உணர்ந்து வாழ்வது 4வது படி. ஆன்மீகம் என்ற சொல்லுக்கே ஆழமான ஒரு விளக்கம் உண்டு. எனவே ஆன்மீக அறிவு பெற இதை பெறுவதற்கு ஆர்வம் வேண்டும். ஆர்வம் என்பது என்ன என்றால், அடைந்து முடிக்கின்ற வரைக்கும் ஓய்வு பெறாது. இப்போ எல்லோருக்கும் எதில் ஆர்வம் இருக்கு? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பத்திலே ஆர்வம் இருக்கு. அதை அடைகின்ற வரைக்கும் அது ஓய்ந்து போகிறானா? தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பான். உயிர் போகிற வரைக்கும் போராடி கொண்டேதான் இருக்கிறான். எவ்வளவு வந்தாலும் இன்னும் இன்னும் என்று போராடி கொண்டே இருப்பான். அப்ப ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அன்பர்கள், நண்பர்கள், குருவின் அறிவோடு இணைகின்ற போதுதான் ஆன்மீகத்தில் மேன்மை பெற முடியும். மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். மேன்மையுள்ள அன்பர்களே, சாதாரண மக்கள் மேன்மை உள்ளவர்கள் அல்ல. அவங்க சாதாரணமானவர்கள். அந்த சாதாரண நிலையிலிருந்து உயர்வு, மேன்மை என்பது என்ன? தன்னை அறிகின்ற ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கின்ற போது ஒரு மனிதன் வயிற்று வாழ்க்கையிலிருந்து ஆத்ம வாழ்க்கைக்கு உயர்கிறான். அதுதான் மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். ஏற்கனவே சிறந்துதான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் உண்மையான ஆன்மீகத்திற்கு வருபவர்கள் ஏழைகளாக இருக்க மாட்டாங்க, செல்வந்தர்களாகவும் இருக்க மாட்டாங்க. இரண்டுக்கும் இடையில் உள்ளவங்க தான் உண்மையான ஆர்வத்தோடு வர முடியும். ஏழைகளோ நோயாளிகளோ வந்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? ஏதாவது தவத்தில் வாழ்த்தி, மற்றவங்கள வாழ்த்தி நம்ம வறுமை நீங்குமா என்ற எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க. நோயுள்ளவன் வாழ்த்துங்க வாழ்த்துங்க, நோய் இருக்கு. அப்ப மற்ற வாழ்த்திலே தன்னுடைய நோய் விலகுமா என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. இப்ப இந்த ரெண்டும் உடல் சார்ந்தது தானே. அப்ப எது உண்மையான மேன்மை என்றால், ஆத்மாவை பற்றிய எந்த நோயும் இல்லாம, பிரச்சனை இல்லாம, பொருளாதார குறைபாடு இல்லாத போதும் இந்த வாழ்க்கை என்பது என்ன, நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியோடு பதிலை தேடி வருகின்ற அன்பர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? எனவே மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து உங்கள் வாழ்வு என்றுமே. ஏன்னா ஆத்மாவுக்கு இறப்பு இல்லை, அழிவு இல்லை. அது தொடர்ந்து சந்தைகள் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கும். எனவே ஆன்மாவுக்கு தரப்படுகின்ற குருவின் வாழ்த்து, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து இன்றைக்கு இருப்பதை விட இன்னும் மேன்மை பெற வேண்டும். வளம் அடைந்து இன்றைக்கு இருக்கின்ற வளம் இன்னும் பெருகட்டும். ஓங்கி வாழ ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். ஓங்கி மேன்மை பெறுவதற்காக
நான் உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார். எனவே உண்மையான குரு என்பவர் சீடனுடைய வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் பெற்று ஆன்மீகத்திலே மேன்மையுற்று வாழ்வ வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான வாழ்த்து தான். என்றால் இப்போ பொங்கல் முடிந்தது, அதற்கு முன்பு புத்தாண்டு வந்தது, எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் என்றார்கள், ஹாப்பி பொங்கல் என்றார்கள். இது உண்மையிலேயே நம்மை விட அடுத்தவன் உயர்ந்து விட்டால் மகிழ்ச்சி அடைவோமா? அதற்கு ஞானம் வேணும். அப்போ ஹாப்பி நியூ இயர் சொல்லுகிறோமே, சும்மா சொல்றது தாங்க, அதனால அவங்க என்ன ஹாப்பியா வாழ்ந்துட போறாங்களே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வோடு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இல்லையா? அப்ப உண்மையிலேயே யார் பிறர் நலம் விரும்புவார்கள்? எல்லோரும் இன்புறுற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று யார் மக்கள் நலம் மட்டுமே மையமாக கொண்டு வாழ்த்துவார்கள் என்றால் பற்றற்றவர்களை வாழ்த்துவார்கள், தெளிந்தவர்களை வாழ்த்துவார்கள். அப்போ குருவின் வாழ்த்து மிக பெரும் ஆற்றல் உடையது. ஏனென்றால் அது அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ். எந்த ஒரு எல்லை கோடும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஜீவன் ஓய்வடையட்டும் என்ற கருணையோடு வாழ்த்துகின்ற வாழ்த்து. அதனால் குருவின் வாழ்த்துக்கு, ஞானிகளின் வாழ்த்துக்களுக்கு மிக பெரும் சிறப்பும் மதிப்பும் உண்டு. இது சாதாரண மக்களிடத்திலேயும் உண்டு. நீங்க இப்போ இந்தியாவிலே பிரயாக்ல கும்பமேளா நடக்கிறது. எல்லாரும் காவிகளிடத்திலே காலில் விழுந்து விழுந்து ஆசி பெறுகிறார்கள். எதற்காக? நானும் உன்னை போல் ஆக வேண்டும் என்றா? இல்லை, எங்களுடைய லௌகிக வாழ்க்கைக்கு எல்லா வளங்களும் பெற்று நாங்கள் வசதியா இருக்கணும், அதுக்கு வாழ்த்துங்க. இப்போ உண்மையிலேயே எதையும் வேண்டுவதே மனிதனுக்குள்ள சிறப்பு அல்ல. இருப்பது சரி, வருவது வரட்டும் என்று வாழ்வதுதான் சரியான பக்குவம். சில சமயங்களில் சிக்கல் வரும்போது யாராவது துணை செய்வார்களா என்று எதிர்பார்ப்போம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார் இயேசுபிரான். அப்போ அவர்கள் வாழ்த்து நமக்கு நன்மை செய்யும் என்று நம்பிக்கையே நம்மை கை தூக்கி விடுகிறது. நம்பிக்கை இல்லைன்னா பயன் தராது. அப்ப குரு உடைய வாழ்த்து எனக்கு பயனளிக்கிறது என்று யார் உண்மையாக நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் பயனளிக்கிறது. மகர்ஷி எத்தனையோ பேரை வாழ்த்திருக்கிறார்கள், எல்லாருமே வந்து விட்டார்கள். அப்ப ஏன் உயரல? வாழ்த்திலே குறையா? புதிய அன்பர் வந்தாலும் சரி, நம்முடைய சங்கத்தின் தலைவர் வந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க வளமுடன் தான். இவர் தலைவர் என்பதற்காக அதிகமான வாழ்க வளமுடனோ, இவர் புதிய அன்பர் என்பதற்காக குறைத்து வாழ்க வளமுடனோ இல்லை. மகர்ஷியுடைய அனுபவத்தில் கவனிச்சு பார்த்திருந்தா தெரியும், எல்லோருக்கும் ஒரே வாழ்த்து தான். எல்லோரையும் பிரம்மமாக பார்ப்பார்களே தவிர அவருடைய செல்வத்தையோ பதவியையோ, இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கத்தில் நீண்ட நாட்கள் பணியாற்றுகிறார், அதனால் இவரை நாம் நேசிக்கணும் என்று கிடையாது. எந்த பேதமும் இல்லாமல் தான் மகர்ஷி வாழ்ந்து மடிந்தார். எனவே அவருடைய வாழ்க்கையே நமக்கு மிகச்சிறந்த பாடம். சும்மா ஏதோ போறோம், மகர்ஷியை பார்க்குறோம், வர்றோன்றது இல்லை. அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சொல்லும் நமக்கு வாழ்க்கையுடைய தாற்பயத்தை எடுத்து காட்டி கொண்டே இருக்கும். அப்படி அவரை ரசித்து நேசித்தவர்களே உயர்வு பெற்றிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவங்க கூட உயர்வு பெறலை, ஆனா தூரத்துல இருந்தவங்க உயர்வு பெற்றிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா குரு பக்தி, குரு நம்பிக்கை. எனவே அந்த வகையிலே மகர்ஷியுடைய
இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது மிக உயர்வானது, நிறைவானது. இதை விட நமக்கு மனநிறைவு தரக்கூடிய வேறு எதுவுமே இல்லை என்பது அந்தந்த நிலையை அடைகின்ற போது தாங்க தெரியும். அது வரைக்கும் இது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஏதோ இங்க வந்தா ஆசை விட்டுன்றாங்க, அதை விட்டு இதை விட்டுன்றாங்க என்று சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஆனா இதனுடைய சுவையை பார்க்கிற போதுதான் நாம் இதுவரைக்கும் ஒரு பொய்யான சுகத்தை மெய்யென்று நம்பிக்கொண்டிருந்தோம். உண்மையான வாழ்க்கை, உண்மையான சந்ததி என்பது இதுதான் அப்படின்றது அப்பதான் புரியும். எனவே அதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் நிறைவா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியம் உள்ளவர்களுக்கே ஞானம் கிட்டும். இப்போ சில பேர் வருவாங்க, அதோட உடற்பயிற்சியோடு போனவங்களை பார்க்கிறோம். நான் பல காலம் மன்றம் நடத்திட்டு இருந்தேன். சில பேர் வருவாங்க, உடற்பயிற்சி முடிஞ்சு ஆக்னி தீட்சையோட சாந்தி கூட வரமாட்டாங்க, போயிடுவாங்க. சில பேர் ஆசிரியர் பயிற்சி முடித்த பிறகும் காணாமல் போனவர்கள் பல பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஏன் போறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான் புண்ணியம். இந்த ஆன்மீகத்திலே அவரிடத்துல புண்ணியம் இருந்தாலும் கூட அதன் அளவு அவ்வளவுதான். அதை பெற்றுக்கொண்டார்கள், போய்விட்டார்கள், அவ்வளவுதான். யார் நிலைத்து நீடித்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புண்ணியத்தின் முழுமை பெற்றவர்களே இதுல நிலைத்திருப்பாங்க. ஏன்னா இது சாதாரண வாழ்க்கை அல்ல, எல்லோரும் வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. இது குறையில்லாத மிக 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 நிறைவான முழுமையான ஒரு வாழ்க்கை. இதை விட இந்த பூமியிலே நாம் பெற வேண்டிய பேர் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு பேரை பெறக்கூடிய வாய்ப்பை வெறும் பதவி, செல்வாக்கு, வசதிகளை நம்ம எல்லை கட்டி கொண்டால் அது கிடைத்தாலும் வாழ்க்கை நிறைவு பெறாதுங்க. ஏன்னா அதுக்கு எல்லை கிடையாது இல்லையா? எல்லை எவ்வளவு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதிகத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கும். நான் பார்க்குற மன்றத்தை சில பேர் பிரச்சனை மட்டும்தான் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்ல மாட்டாங்க. தனியா சொத்து வாங்குறத பற்றி சொல்ல மாட்டாங்க. எப்பவும் குறைகளை சொல்லி வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கம்பாங்க. ஸோ இது என்ன நோக்கம்? இது பொருள் துறையிலே நிறைய பேர் நோக்கமே தவிர, அதற்காக மற்றவருடைய வாழ்த்தை நாடுவதே தவிர, இதில் நாம் மேன்மை பெற வேண்டும் என்ற உள்ளுணர்வு எங்கே இருக்கு? அப்போ இவர்களுக்கு பிரச்சனை தீரவே தீராதுங்க. எப்பவுமே அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பார்கள். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. ஸோ வாழ்க்கை என்பதே பற்றுதல் தான் என்றாலும் இறைவனை பற்றிய வாழ்க்கையே முழுமையானது. அப்போ இறைவனை பற்றுவதற்கு முன்பு அதற்கு வழிகாட்டக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய, துணை இருக்கக்கூடிய குருவை பற்றி கொள்ள வேண்டும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயன நல்கும். தரம் என்றால் பொருளாதாரம் சேர்த்துதாங்க, உறவு நட்பும் சேர்ந்துதான். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு உச்சத்தை தரக்கூடிய, அதே நேரத்தில் அதுல மயங்கி போகாத மனப்பக்குவம் இருக்கும். கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன்னு சொன்னாரு கண்ணதாசன். அது போல அந்த உச்சத்தில் வாழ்ந்தாலும் கூட அதில் மயங்கி போகாமல் இந்த வாழ்க்கை, இந்த ஆத்மா இதுதான் என்று ஆத்ம நினைவோடு வாழ்ந்து முடிக்கின்ற, அதுதான் குருவுடைய சிறப்பு. எனவே அப்படியே குருவின் சிறப்பை உணர்ந்து அவர் விடாது பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தவர்கள் மிக குறைந்தவர்கள் தான். பற்றி கொள்வோம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
அருமையான கருத்துக்கள். சிந்திப்போம். மகரிஷி வழியில் வாழ முயல்வோம். இன்றைக்கு நமக்காக ஆழமான கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இளங்கோ ஐயா, அந்த ரெக்கார்டிங் வந்து நீங்க அந்த லோட் பண்றது மெமரி ஃபுல்லா இருந்துச்சு. அருளையா சொன்னாங்களா உங்ககிட்ட அந்த கொஞ்சம் கிளீன்